ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஜி சமையல். பெரியவங்களேருந்து குழந்தைங்கள்லேருந்து பொடுகு இருக்க தான் செய்யுது. நானும் என்னென்னமோ தேய்ச்சி பார்த்தேன், எனக்கு பொடுகே சரியாகலை. இது ஒரே ஒரு பொருள் தாங்க, தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு பொடுகு சரியாயிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்மளுக்கு பொடுகு இருக்கிறதுனால முடி கொட்டும், முடியும் நரைக்கும். இதிலே பாருங்கள், நேம் பொடுதலைன்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது 1 மந்த் 2 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 1 வீக்லேயே பொடுகு பிரச்சனை சரியாயிடும். இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு முடிக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாயில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்கள் முடிக்கு தகுந்தபடி எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் செட் ஆகிடுச்சுன்னா கூட நல்லெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், கோல்டு பிடிக்கலைன்னா. இல்லைன்னா பாதி நல்லெண்ணெய் பாதி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இப்போ இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடு பண்ணக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு சூடு ஏறணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொடுதலை பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் முடிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே தேய்க்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட தேய்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் வடிகட்டிட்டு கூட தேய்க்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்ச்சி குளித்து பாருங்கள், உங்களுக்கு 1 வீக்லேயே சரியாயிடும், பொடுகே இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா, கோல்டு பிடிக்கலைன்னா 1/2 hour கழித்து நீங்கள் குளிக்கலாம். அப்படி உங்களுக்கு கோல்டு பிடிக்கினா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்களே உங்கள் கையால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு சீயக்காய் போடுறீங்களோ தேய்ச்சி குளிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பயோட்டிக் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். நீம் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், முடியும் நரைக்காது. நான் வந்து விளம்பரத்துக்காக சொல்லலை, நீங்கள் எந்த பிராண்டட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீம் மேலே ஷாம்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் நம்மளுக்கு கசப்புத்தன்மை இருக்குது, அதனால் நம்மளுக்கு முடி கொட்டாது, சீக்கிரம் நரைக்கவும் நரைக்காது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு டவல் எடுத்துக்கோங்க. அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக பொடுகு இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் துடைக்கும்போது உங்களுக்கு பொடுகு வர சான்ஸ் இருக்குது. அதனால் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரப்பு கூட தேய்ச்சி குளிக்கலாம். இந்த எண்ணெயை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்ச்சி பாருங்கள், 1 வீக்லேயே சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.